வணக்கம். இங்கிலாந்து செய்திகள் செய்தி தொகுப்பு நகுலவதி தில்லைத்தேவன். செய்திகளை வாசிப்பவர் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். வேல்ஸ் இளவரசியின் இளவரசி சலோட்ரா தனது 9வது பிறந்த நாளை முன்னிட்டு தனது புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளார். மே 1ஆம் தேதி முதல் மருந்து வாங்குவதற்கு கட்டணம் 25 பெனிக்கால் அதிகரித்திருக்கின்றது. 16 வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் 60 வயதுக்கு மேல் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிய வந்துள்ளது. பிரிட்டனில் உள்ள ஈசிஜெட் விமான நிலையம் 1000 பயணிகளை பணிக்கு அமர்த்த உள்ளது. லண்டன் கட்விக்கை மையமாக கொண்ட ஈசிஜெட் விமான நிலையம் விமான பயிற்சி அளிப்பதால் முன் அனுபவம் இல்லாத போதும் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிய வந்துள்ளது. கடந்த செவ்வாயன்று அதிகாலை 7 மணியளவில் இல்பர்ட் பகுதியில் வாளுடன் ஒருவர் வீதியால் சென்ற 14 வயது சிறுவனை வெட்டி அவர் வைத்தியசாலையில் மரணமடைந்துள்ளார். 2 காவல்துறையினரையும் அவர் வெட்டியுள்ளார். 36 வயதுடைய நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவ்விடத்தில் மக்கள் பீதியடைந்ததாக தெரிய வந்துள்ளது. கடந்த மே மாதம் அரியணை ஏறிய 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் முடிசூட்டு விழாவின் முதல் ஆண்டை குறித்து ஆதரவு தரும் தொண்டு நிறுவனங்களின் எண்ணிக்கையை 300ஆக உயர்த்தியுள்ளார். லண்டனில் கடந்த வாரத்தில் நடைபெற்ற தேர்தலில் சடிக் கான் அவர்கள் 3வது தடவையும் வெற்றி பெற்றுள்ளார். ஸ்ரீலங்கன் UA 503 விமானம் 272 பயணிகளுடன் 10 மணிக்கு லண்டனில் தரையிறங்க வேண்டிய விமான கோளாறு காரணமாக இடையில் ஆஸ்திரியாவில் தரையிறக்கப்பட்டுள்ளது. மறுநாள் காலை 9:30 மணியளவில் லண்டனை சென்றடைந்துள்ளது. இதனால் நிறுவனத்தினர் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மற்றொரு செய்தியுடன் அடுத்த வாரம்